ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் vlog தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் க்ளீனிங், அதுக்கப்புறம் பீரோ க்ளீனிங், ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து என் பையனோட சேர்ந்து பீரோ வந்து கொஞ்சம் சின்னதாக லிட்டில் க்ளீனிங் போட்டிருப்பேன். அதிலே நிறைய பேர் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி க்ளீனிங் தான் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி அதையே ஒரு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லாங் வீடியோவில் தான் நிறைய காட்ட முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பீரோ வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஷெல்ஃபு பக்கத்தில் ஒரு ரேக் இருக்குது பார்த்தீங்களா, அது மோஸ்ட்டாக நான் வாங்கினது காரணமே வந்து நம்ம அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன் டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா தான் பிஸ்னஸ் போச்சு. இப்போ கூட போன வாரம் கூட நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா வந்து அதை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட் இல்லாதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் யாருக்குன்னா ட்ரெஸ் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. ஒரு 250 ரூபாய்க்கு டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் நான் வியர் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோவில் காட்டுற எல்லா ட்ரெஸ்ஸஸும் உங்களோட அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன் தான். 250 ருபீஸ்க்கு தான் தரேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள், குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஏன்னா டெய்லி நீங்கள் பார்க்குற என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ், அதாவது நான் சேல்ஸ் பண்ணுற ட்ரெஸ்லேருந்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது சென்னை வெயிலுக்கு. ஸோ கண்டிப்பாக டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போல் பார்த்தீங்கன்னா அந்த ரேக் அதுக்காக தான் வாங்கினேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக டிஎன்பிசி குரூப் 4க்காக படிக்கிறதுனால இந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் பாப்பாக்கு எட்டாத ஒரு எந்தெந்த பொருள் இருக்கோ அதெல்லாம் அந்த சைடு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஷெல்ஃபில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மேட்டு, கறி துணி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வைக்கிற மாதிரி. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என் பையனும் கூட சேர்த்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அவன் சில டைம் வந்து பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணுவான், சில டைம் ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அதுக்கே வந்து அவனை வந்து வெளியில் தெத்திட்டு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அவன் ஸ்கூலுக்கு போகிற டைம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எனக்கு ஏற கட்டுறதுக்கு எல்லாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது ஷெடியூலும் வந்ததுனால சரி படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற கட்டுறது அவனை வச்சுட்டே ஏற கட்டுவேன் சில டைமு. அதே மாதிரி நிறைய க்ளீனிங் பிளாக்ஸ் வந்து கேட்குறீங்க, கண்டிப்பாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் முடியும். ஆனால் நீங்கள் வந்து டெய்லி எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் டெய்லி ரொட்டீன்ஸு, அதுக்கப்புறம் டே இன் மை லைஃப் விலாகு, ஸோ வெளியில் ட்ராவல் பண்ணால் அந்த மாதிரி விஷயம் கூட கொஞ்சம் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் எவ்வளோ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நான் எஃபெக்டும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் அதர்ஸ் மற்ற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் புதுசாகவும் வந்திருக்கீங்க. ஸோ எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அடுத்ததான் வந்து ஒரு சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மேலே இந்த ரூம் வந்து பாதி க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது பீரோ வந்து முடியல, டைம் ஆகிடுச்சு. 5:30 மணிக்கு மேலே வந்து குழந்தை வேறு மேலே சைக்கிள் ஓட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் இழுத்துட்டு போயிட்டான் மேலே. அவனுக்கான டைம், ஸோ அவனு கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து காலையில், அதாவது இன்றைக்கி காலையில் மண்டே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா அவனை அனுப்பிச்ச பிறகு தான் கொஞ்சம் அந்த பீரோவே திறக்க முடியும், இல்லைனா எல்லாத்தையும் போட்டு கொட்டிடுவான். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீனிங் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுற பேரில் உபத்திரம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் சில டைம் என்னென்னா அது ரொம்ப வந்து ஆர்வக்கோளாறில் சில டைம் தப்பு பண்ணிவிடுவான், சிலது உடச்சி போட்டுருவான். அதுவே எனக்கு டென்ஷன் ஆகிடும். அதனால் வந்து அவனை அனுப்பிச்சிட்டு தான் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், பீரோலாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். போல் போன வாட்டிலாம் கமெண்ட்ஸ் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வாட்டி வந்து நான் என்னால் முடிஞ்சது ட்ரை பண்ணியிருந்தேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து நேற்று வந்து அந்த சின்னதாக லிட்டில் க்ளீனிங் போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் ஒரு சிஸ்டர் வந்து லிப்ஸ்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷனும் வந்து என்னென்ன ரேட் சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. மாலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேட்டும், ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடை இருக்கும். சார் நைக்கா ஒரு கடை இருக்கும், மம்மா எடுத்து ஒரு கடை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போய் மாலில் வாங்கினது சுகர் பிராண்டு. அப்போ எனக்கு என்னென்னா எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்கின் டைப் போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் நான் வீடியோவாக உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு போய் ஸ்கின் டைப் தெரியணும் தான் உள்ளே போனால். அதுக்கப்புறம் அவங்க வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து சுகர் பிராண்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் தானே வாங்கிக்கோ அப்படின்னாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து சுகர் பிராண்ட் வந்து ஒரு 800 ரூபாய் சம்திங் வாங்கினேன். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஒரு பிங்க் கலரில் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில், அந்த லிப்ஸ்டிக் வந்து பவுடர் லிப்ஸ்டிக் அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதனால் அதை நான் காசு பே பண்ணல. வெறும் வந்து சுகர் பிராண்டு ஃபவுண்டேஷன் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, சுகர் பிராண்ட் அது காலி ஆகிடுச்சு. சரி என்னடா நெக்ஸ்ட்டு வாங்குறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது நைக்கா பிராண்டு வந்து ஆல் டே நைக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. அது ஒரு 600 மேலே சம்திங்.
இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் போய் வாங்கினேன். அதுவும் சூப்பராக தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலருக்கும் மேட்ச் ஆகும், ஃபுல் டே இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபுல் டே இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு என்னோடய ஷேடில் தான் நான் வாங்கியிருக்கிறதுனால ஸோ அலைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதை நிறைய நோட் பண்ணுறதில்ல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எதுக்கு வாங்கினேன்னா, எனக்கு வந்து என்னோடய ஷேட்லேயே நான் வாங்கினது வந்து கரெக்டாக தப்பாக எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பிரைட்டாக இருப்பாங்க ஃபவுண்டேஷன் போட்டால். எனக்கு வந்து என் கலர்லேயே நான் வாங்கினதுனால என் ஃபேஸ் வந்து வீடியோலாம் இருக்கட்டும், இல்லை எதனா ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தால், வெளியில் ட்ராவல் பண்ணும்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் என்னோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக தெரிய மாட்டேங்குதோ அப்படின்னு ஒரு டவுட்டில் என்ன பண்ணேன், என் கலரை விட ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து இன்னொரு சாம்பர் ஒன்று வந்து என் நாத்தனார் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் அவங்க வாங்கும்போது நானும் கூட சேர்ந்து வாங்கினேன். அது நான் காமிக்கல வீடியோவில், வெறும் ஷாப்பிங் போகிற மாதிரி உங்களுக்கு காமிச்சா அது ஷார்ட்ஸில். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கினேன். அதுவும் ஒரு 600 rupees மேலே இருந்துச்சு. அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த சாம்பர் வந்து சுத்தமாக பிடிக்கல சொல்லப்போனால். ஏன்னா வந்து அதில் ரொம்ப லிக்விடாக இருக்குது. என்ன தான் நான் வந்து மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும், நம்மளது அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி லிக்விட் மாதிரி இருக்குது. ஏமாந்து வாங்கிட்டோன்னு ஒரு டைம் தோணுது. இருந்தாலும் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு ஓகே தான். என்ன தான் பண்ணாலும் ஃபவுண்டேஷன் போட்டாலும் மேக்கப் எனக்கு வந்து இந்த வீட்டு வேலை செய்யறதுனால ரொம்ப வந்து அது என்ன ஆகுது, ஸ்வெட்டிங்கில் வந்து அந்த மேக்கப்பெல்லாம் கலைஞ்சு போயிடுது. எனக்கு அதுவே ரொம்ப டிசப்பாயிண்ட். எனக்கு மேக்கப் வந்து கற்றுக்கணும் ஆசை. நானும் யூடியூப்லாம் பார்த்து என்னென்னவோ போடுறேன். இப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரைமர் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட் பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, இல்லை லிப்ஸ்டிக் முன்னாடி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் யூடியூப் பார்த்து கற்றுக்கினாலும் நம்ம முகரக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் வந்து கொஞ்ச நேரம் கூட அந்த அடுப்பு சட்டியை நின்னா வந்து நிற்க மாட்டேங்குது. அப்படியே வேர்வை, அதாவது ஸ்வெட்டிங் ஆகிட்டு என்ன பண்ணிடுது, அந்த மொத்த மேக்கப்பும் கலைஞ்சு போயிடுது. அதுக்கே நான் வந்து வீட்டில் நான் ட்ரை பண்ணுறதில்ல. வீட்டில் எப்போனா ரேராக யூஸ் பண்ணுறது, மற்ற டைம்லலாம் வெளியில் போகும்போது மட்டும் அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் மற்ற டைம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பண்ணுறேன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கொண்டை வந்து சொல்கிறீங்களா, நேற்று ஒரு கமெண்ட்டில் வந்து நீயும் கொண்டையும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஆனால் அது டெலீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு என்னென்னா, நான் ஓப்பனாக சொல்கிறது, சென்னை வெயில் அப்படியே அனல் வீசுது. ஒரு கிச்சனில் வந்து நின்னா தெரியும் சென்னை வெயிலுக்கு. ஒரு கிச்சனில் வந்து சமைக்கும் போது அந்த கஷ்டம் எரிச்சலாகுது பேக்கில், அந்த கழுத்து பகுதியில். சரி நீங்கள் குதிரைவால் போட்டுக்கலாம்ல, நீங்கள் தான் ஹேர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணாலும் அது அந்த எரிச்சல் தாங்க முடியல. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொண்டை கட்டினா தான் கொஞ்சமாவது நம்மளால் வேலை செய்ய முடியுது. இன்னொன்று எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ எனக்கு லைட்டாக டேண்ட்ரஃப் ப்ளஸ் ஹேர் ஃபால் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா முடி நிறைய கொட்டுது. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு தான் முடியே கட் பண்ணேன் நான். கொஞ்சம் இதுவாக அடர்த்தியாக இருந்தாலும் ஹேர் ஃபால் நிறைய ஆகுது, சாப்பாட்டிலலாம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நான் முடியை வந்து கட்டிக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ஒரு காரணம். எனக்கு வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் நான் கொண்டை போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. இது ரீசன் தான் வந்து கொண்டை போட்டுக்கிறதுங்க. எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வீடியோ வந்து இவ்வளோ ஒர்க் செய்கிறேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டு, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு மாதிரி கூட பண்ணலாம் ஹேர் ஸ்டைல்ஸு. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு என்னை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசாதீங்க. யாரோ அந்த பர்சன் இருக்காங்களா இல்லை சப்ஸ்கிரைபரான்னு எனக்கு தெரியாது. அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து என் சைடு வந்து திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டெலீட் பண்ணிட்டேன். வேண்டாம், அவங்கள திட்டக்கூடாது நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய கம்ஃபர்டபுள் எனக்கு ரொம்ப முக்கியங்க. என்னென்னா நான் வீடியோ போட்டாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு நைட்டியில் தான் இருந்தேன். நைட்டி போட்டுன்னு ஒரு கொண்டை போட்டுன்னு தான் இருந்தேன். இப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ் போடுறது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, டெய்லி டாப் போடுறது, மாதிரி என்ன முடியுமோ என்னால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே போல் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தயவுசெய்து இதுக்கு போல் கமெண்ட் பண்ணாதீங்க. அதே போல் நிறைய க்ளீனிங் வ்ளாக்ஸும் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்லாம் வந்து ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு தெரியணும் யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.